இன்னொன்னு மஸ்ஜிதுக்கு ஒரு வாட்டி செய்யும். அதே போலதான் அந்த வரிசையில தான் குர்பானிக்குள்ள ஹஜ் துறை 10 அன்றைக்கு சக்தி பெற்றவர்கள் ஆடு கொடுக்க வேண்டும், சக்தி பெற்றவர்கள் ஒரு மாட்டின் சேர்ந்து போய் சேர வேண்டும். இதை ஊட்டினா இதோட அடுத்த வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்ல, அதுல முக்கிய 4 நாட்கள் துலாஜி 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் தான் குர்பானிக்கான நாட்கள். இந்த ஆண்டு நாம விட்டுட்டோம்னா வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தோம், அது ஒரு ஆட்டுக்குரிய தகுதியோ அது ஒரு மாட்டினுடைய தகுதியோ வசதி பெற்றிருக்கும். இந்த வருஷம் கோட்டை விட்டா இதோட 360 நாள் நாம வெயிட் பண்ணணும். அடுத்து கொடுதல் கேரண்டி இருக்கா, அயாத்தா எப்படி கேரண்டி இருக்கா யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, பாக்கெட் நிறைய, பீரோ நிறைய, லாக்கர் நிறைய. போன் பண்ணா ஜிபேல லேக்ஸ் லெவல்ல ஆகுது. ஆனா ஒரு 360 நாள் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் அயாத்தா இருப்பேன்னு சொல்லி ஒரு முஸ்லிம் சொல்லட்டும் அவங்க இஷ்டத்துக்கு ரூபாய் கொடுக்கலாமே. அதற்கான கேரண்டி இல்லையே. எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ் நம் ரூஹை எடுக்க தயாராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குர்பானியை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் நமக்கு வரப்பிரசாதமாக ஒரு வரனாக நமக்கு தருகிறான் என்றால் அந்த வரனை ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி அவசியம் ஒவ்வொருவரும் கொடுத்தாக வேண்டும். நான் முந்தைய இதில் பதிவு செஞ்சது போல மாற்று சகோதரர்கள் மாற்றார்கள் தங்கள் பண்டிகையில் ஒரு சின்ன கடுகளவு அது பரிகாரமா இருந்தால் அது வணக்கமா இருந்தாலும் எப்படி யாருக்காக விட்டு கொடுப்பதில்லையோ அது காசு பணம் செலவு பண்ணியாவது மலை ஏறிடுறாங்க, காசு பணம் செலவு பண்ணியாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திடுறாங்க. அதே போலதான் முஸ்லிம் சமூகமும் நம் உடலில் சக்தி இருந்து நம் பொருளாதாரம் பலம் பெற்றிருந்தால் ஆட்டை கொடுக்க வேண்டும், மாட்டில ஒரு ஷேரால் சேர வேண்டும். பொதுவா இஸ்லாத்துல 4 விஷயம் இருக்கு குர்பானி கொடுக்கறதுல. ஒண்ணு, நீங்க குர்பானி கொடுக்கறது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறதை வெளிப்படுத்தும். 2வது, நீங்க அல்லாஹ்வுக்கு அவன் சொன்ன அந்த கட்டளையை பின்பற்றி நடந்த அந்த ஆற்றல் அந்த குணத்தை உங்களுக்கு பெற்று தரும். 3வது, குர்பானி கொடுப்பதால சமூகத்துக்கு நலன் உண்டாகும். 4வது, நீங்க குர்பானி கொடுப்பதால அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை கொள்கையும் அதிகமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி கொடுக்கக்கூடிய நீங்கள் அது மகிழ்ச்சியோடு கொடுங்கள், அந்த குர்பானி ஈமானுடைய உணர்ச்சியோடு கொடுங்கள். நீங்க அந்த மகிழ்ச்சியும் இல்லை, ஈமானுடைய உணர்ச்சியும் இல்லை, அந்த வசதிகள் இருந்து கொடுப்பதற்கு மனமும் வருவதில்லை. காரணம் என்ன? ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இப்ராஹிமுடைய தியாகம் யாருக்கும் வராது, குர்பானி கொடுத்தாதான் வரும். இஸ்மாயில் நபியுடைய பொறுமை யாருக்கும் வராது, குர்பானி கொடுத்தாதான் வரும். குர்பானி கொடுத்தால் இப்ராஹிமுடைய கேரக்டர், குர்பானி கொடுத்தால் இஸ்மாயில் நபியுடைய கேரக்டர் அல்லாஹ் நமக்கு தருவார் என்று அவன் வாக்குறுதி இருக்கிற பொழுது அந்த குணங்களை பெறுவதற்கு நாம் இன்னும் தாமதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களை, குர்பானி கொடுப்பதில் நாம் எல்லோரும் முனைப்பாக செயல்பட வேண்டும். எல்லா வசதியும் கொடுக்காவிட்டால் அல்லாஹ் வன்மையாக பேசுகிறான். அவரிடத்துல மறுமையில கடுமையான கேள்வி கணக்கை நான் கேட்பேன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி அப்பா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் உலகத்துல வந்த போது 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்பட்டு ஒரு பிரசவத்துல முதல்ல ஒரு ஆண் குழந்தை காபில் பிறந்தார். அந்த காபிலோடு ருபாரா என்ற ஒரு பெண்மணி பிறந்தார். அடுத்து 2வது பிரசவத்துல ஆபில் பிறந்தார். அந்த ஆபிலோடு இக்ரீமா என்ற ஒரு பெண்ணு பிறந்தார். இப்ப உலகத்துல மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. உலக ஜெனரேஷன் மொத்தம் 6 தான். 6 கோடி அல்ல 8 கோடி இல்ல, மொத்தம் 6 பேர் தான். இந்த 6 பேர்ல அன்னைக்கு ஷரியத் சட்டம் என்னவாக இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கும் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கும் தான் திருமணம். இதுதான் ஜாய், இதுதான் முறை, இப்படிதான் திருமணம் செய்து வைக்கும் அல்லாஹ் உத்தரவு போட்டார். என்ன ஒரு பிரார்த்தனை நடத்தினா, முதல் பிரசவத்தில் பிறந்த அந்த பாவில் என்ன செய்கிறார்? தன்னோடு பிறந்த சகோதரியை மனம் முடித்தாக வேண்டும் என்று ஒற்றை காலிலே நிற்கிறார். இக்ரீமா அவ்வளவு அழகானவர், உலக அழகி என்று சொல்லலாம். உடல் இருந்த தங்கையை மனம் முடிப்பேன் என்று ஒத்த காலில் நிற்க அது ஜாயிஸ் இல்ல, அது அனுமதி இல்ல, அது சரியத்துக்கு மாற்றமானது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர, அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய தகராறு ஏற்பட, பெரிய குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன தீர்வை தந்தான்? ஆதம் நபியுடைய பரம்பரைக்கு அந்த குடும்பத்திற்கு உங்களில் யார் என்ன தொழில் செய்கிறார்கள்? ஆபீல் என்ன செய்கிறார்? தோழமை, ஒரு விவசாயி. ஆபீல் ஆடு மேய்க்கக்கூடியவர். 2 பேருக்கு அல்லாஹ் சொன்னா, நீ செய்யக்கூடிய விவசாயத்திலிருந்து ஒரு துணி கோதுமை அளவு, ஒரு சா அளவு, ஒரு வரட்ட அளவு என்ன செய்ய, நீ அல்லாஹ்வுக்காக தியாகம் செய். ஆபீல் அல்லாஹ் சொன்னான், நீ ஆடு மேய்க்கிறாய்,
அதுல ஒரு நல்ல இறைச்சியாக என்ன செய்ய, அது அல்லாஹ்வுக்காக நீ குழு. ரெண்டு பேரும் நீங்க கவனிச்சீங்கன்னா, காபி இந்த கோதுமை கொடுக்கும் பொழுது பெரும்போட கொடுத்தார். இந்த கோதுமை மங்கி போன கோதுமை. ஆவியில் இறைச்சியை கொடுக்கிற பொழுது நல்ல ஆட்டு இறைச்சி, நல்ல வெள்ள ஆடு, ரெண்டையும் பொழுது மர உச்சியை வச்சாங்க. அல்லாஹ் ஆட்டு இறைச்சியை புசிக்கினான் என்பதாக வரலாறு.